ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இங்கே ஒடிசாவில் இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ரோஜோ, ஹாப்பியாக கொண்டாடுங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோ இல்லை அக்காவோட சொந்தக்காரங்க, அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க யாராவது பார்க்கலாம். சரி, நான் இதை பற்றி தான் வீடியோவில் சொல்கிறேங்கிறதையாவது அவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் சொன்னேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தாங்க ரோஜோ. இது வந்து டேட் 14 சண்டே, சரிங்களா? இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு 3 நாள். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் செஞ்சுருப்பாங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பொடா பீட்டா இருக்குல்லங்க, அதுவுமே செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொல்லவே இல்லை, அங்கே வந்து நான்வெஜ் இன்றைக்கே சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு சைடு எல்லாருமே இன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க. என்னோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாவித்திரி பூஜையில் எடுத்திருந்த புடவை தான் கட்டியிருக்கேன். இது வந்து புதுசாக நான் மீஷோவில் வாங்கினது. இது வந்து அந்த நெக்லஸ்க்கு வந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கிற பொண்ணு மாதிரி இருந்துக்கலாமேன்னு இது போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் மாற்றுங்க, இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கர்லி ஹேர், தலைமுடி ஈரமாக இருக்கும்போது தான் நம்ம பேச்சு கேட்கும். அது காஞ்சிருச்சுன்னா அது பேச்சு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். எப்படி கர்லி ஹேர்னு பாருங்கள், அப்படி இருக்கும். எனக்கு தலை குளிச்சிட்டேன் அப்படின்னா 2 கிளிப்பாவது நான் தலையில் போடுவேன். நிறைய டைம் சொல்லுவீங்க, எப்படி சிம்பிளாக இந்த மாதிரி போடுறீங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே ஒடுங்கிருங்க. அதனாலேயே ஏதோ ஒரு 2-3 ஸ்டைலில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் சொல்லணும். பாப்பாவுக்கு எப்படி ஒழுத்தா போட்டு விட்ருக்கனோ அதே மாதிரி தான் நானும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த புதுசாக லேமினேஷன் வளையல் வாங்கியிருந்தேன் இல்லைங்க, அதையுமே போட்டாச்சு. நான் இப்படி தான் ரெடி ஆகியிருக்கேன். பாப்பாவை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாங்களா? இது வந்து ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி தலை காய வச்சாலுமே நான் எந்த மாதிரி காய வைக்கிறேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சோன்னு முடியை எடுத்து ஒரு சின்ன கிளிப்பு போட்டு மேலே வச்சுட்டு மீதி இருக்கிற முடியை காய வைப்பேன். ரொம்ப ரிஸ்க்குங்க என்னோடய முடி. ஆனால் எனக்கு தான் எப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு சீக்கிரமாகவே நீர் கோர்த்துக்கும். தேஜுவுக்கும் அதே முடி. நீங்களே பாருங்கள், எனக்கு மாதிரி லாங்காச்சு அப்படின்னா தேஜுவும் அப்படி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் தேஜு ரெடி பண்ணுவேன் பாருங்கள். ஆனால் அவளுக்கு அழகாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கர்லி ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்குமே இவ்வளோ பெரிய முடி வச்சுருக்கிறது பிடிக்கல. வீட்லேயும் பெர்மிஷன் இல்லை, அங்கே அம்மா வீட்லேயும் சொல்லவே வேணாம். முடியை வெட்டாதன்னா வெட்டாத அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி ரெடி ஆகிறது முக்கியமாக, அதே மாதிரி மெஹந்தி போடுறது ரொம்ப முக்கியங்க. என்னோடய நாத்தனார் தேஜுவுக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்க. மேலே மட்டும் அந்த பூ நான் போட்டிருந்தேன். இருமா. சரி. இது வந்து இங்கே ரவுண்டு மட்டும் அவள் போட்டு விட்டா, அதுக்கப்புறம் நான் இந்த பூ போட்டு விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் மெஹந்தி போடுறவங்க இருப்பீங்கள்ல, அந்த இங்கே வெளியே நகத்துக்கிட்ட மட்டும் நம்ம மருதாணி இந்த மாதிரி போடுவோம்ல, அதில் வந்து அது கீழே ஒரு ரவுண்டு போட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சா அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி திருப்பு. இப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ தான் மேக்கப் ஆரம்பிக்க போகிறோம். டைம் 1:30. நீ சின்ன பிள்ளைல உனக்கு இப்படி பார்க்குறது தான் அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவாங்க பாரு, சின்ன கைக்கு சூப்பராக இருக்குது இப்படி இருக்கிறதா. சரி, மேக்கப் போடலாமா? ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பேசினாலோ, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பாதி ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சுங்க. ஏன்னா என்னோடய நாத்தனாரை ஒரு 4 மணி இருக்கும் இந்த டைமில். அப்போவே ஊஞ்சல் ஆட கூப்பிட்டதுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்குது, 5 மணிக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டா. அதுதான் கோவம். அவள் ரெடி ஆகிற டைமில் ஏன் கூட்டிகிட்டு போகல, அதனால் மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க. இது வந்து அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ், அதை தான் போட்டு விட்ருக்கேன். தேஜுவுமே சரின்னு சொல்லிட்டா. அதுதாங்க எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒழுத்தா போட்டு விட்ருக்க டிசைன் பாருங்களேன். என்னோடய காலை விட பாப்பாவோட காலுக்கு ஒழுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எந்த மாதிரியெல்லாம் ரெடி ஆவாங்க அது எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து பூவுமே வைக்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து மல்லிகைப்பூ கிடைக்காது. ஒருவேளை இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வெளியே எங்கேயாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல. இந்த ரோஜாவில் வந்து ரெடியாக இருக்க பொண்ணுங்க கண்டிப்பாக பிளாஸ்டிக் பூ மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்னோடய நாத்தனார் ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி வருவா. அப்போ அவள் தலையில் இருந்தது அப்படின்னா காமிக்கிறேன். இன்னொன்று தேஜுமே வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. தேஜு இப்போ தூங்கிட்டாங்க. வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்கேன். ஆனால் தேஜு வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக தான் ரெடி பண்ணணும். ஏன்னா ரீல்ஸ் எடுக்கிறாங்களாம். அவளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் தேஜுவோட ஒரு சில வீடியோஸுமே அதில் அப்லோட் பண்ணுவாள். அதனால் கொஞ்சம் பெட்டராக ரெடி பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தா.
இவ வந்து ரொம்ப ஆசையா இருந்தா இப்போ உடனே ரெடி ஆகணும்னு. ஆனா அவ சொல்லிட்டா ரொம்ப வேர்க்குது. இப்ப வேணா 4 மணிக்கு மேல தான் நாங்க போய் ஊஞ்சல்ல ஆடுவோம். அதனால 4 மணிக்கு மேல ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோனே கொஞ்சம் கோவம். அப்படியே அந்த கோவத்தோடயே தூங்கிட்டாங்க. சாப்பிட்டாச்சு, தூங்கிட்டு இருக்கிறா. இந்த ரொஜோல ஸ்வீட் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, பொண்ணுங்க எல்லாருமே நல்லா ரெடி ஆவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா இந்த ஃபெஸ்டிவலே பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னா யாராவது நம்ப முடியுதா? இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக விமென்ஸ் டே அப்படிங்கிறது வேற. நான் நிறைய டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். என் வீடாக இருக்கட்டும், யார் வீடாக இருந்தாலுமேங்க. ஆனால் பொண்ணுங்களுக்காக கொண்டாடுறாங்களாம். இன்னைக்கு காலையில் தாங்க எனக்கு அந்த நியூஸ் தெரியும். உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருந்தது. இன்னொன்று சொன்னேன் அப்படின்னா இன்னுமே ஷாக் ஆவீங்க. அதுவும் அந்த மாதத்தில் 3 நாள் இருக்குல்ல, அதை இம்பார்ட்டண்ட்டாக வச்சு இந்த 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எப்படின்னா நார்மலாக இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் தான். ஆனால் இது உண்மையாகவே இந்த ரோஜா ஃபெஸ்டிவல் வந்து பொண்ணுங்களுக்காக. அதனால தான் பொண்ணுங்க இப்படி ரெடி ஆவாங்க, அப்படி ரெடி ஆவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த விஷயத்தை வச்சு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதாங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே. அந்த அளவுக்கு இங்கே நடந்துக்குவாங்க. அதனாலயாவது உண்மையாகவே இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹாப்பி மட்டும் இருக்குமா என்னன்னு தெரியலங்க. கன்ஃபார்மாக இல்லை. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பொண்ணுங்களை வச்சு தான். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து நான் இன்னும் சமைக்கவே இல்லை. சாணி பூசினேன். காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சுன்னு நான் காமிக்கிறேன். இன்னும் சமைக்கவே இல்லை பாருங்கள். நேற்று ஈவினிங் எதார்த்தமாக ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் மீன் சமைச்சிருந்தோம். அந்த குழம்புமே அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடும் இருந்தனால நான்வெஜ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைச்சிக்கலாம், காலையில் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாமனாருமே சொல்லிட்டாங்க. அவங்க காலையிலே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வெளியே அடுப்புக்கிட்டையுமே அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் சாணி மொழிகிட்டு குளிக்க போயிருந்தோம். ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது. நேற்று நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து ரொஜா ஃபெஸ்டிவலுக்காக ஒரு ஆடு வச்சுருப்பாங்க போல். அதை இன்றைக்கி உரித்து அந்த நான்வெஜ் தான் நம்ம வீட்டுக்கும் கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பாதி சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மாமனாரும் என் ஹஸ்பண்டும் அங்கே தான் போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டில் சமைக்க முடியும். இப்போ டைம் ஒரு 5:30 இருக்குங்க. பாப்பா வந்து ஒரு 5:15 கிட்ட எந்திரிக்க வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மேக்கப் போட்டிருக்கேன். கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ தான் தூங்கி எந்திரிச்சா. இப்படி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். சொல்லு. சொல். முன்னே இருந்ததை விட மழை வர்ற மாதிரி ரொம்பவே இருட்டிருச்சுங்க. ரொம்ப லேட்டாக போகிறாங்க இங்கேருந்து என்னோடய நாத்தனாருமே. சரி வாங்க, அவங்க எப்படி ரீல்ஸ் பண்ணுறாங்க, பாப்பா எப்படி தூரி ஆடுறா அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ப்ளூ கலர் சாரீ தான் என்னோடய நாத்தனார். ஜார்ஜெட் சாரீங்க. ரொம்ப லைட்டாக இருக்கிறனால அவனால் சரியாக நடக்கவே தெரியல. பின்னாடியே அந்த பிளாஸ்டிக் பூ வச்சுருந்தா பார்த்தீங்களா? இங்கே இந்த மாதிரி தாங்க மூங்கிலில் ஊஞ்சல் கட்டுவாங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? மரத்தில் வந்து டியூப் வச்சு கட்டி கீழே வந்து ஒரு சின்ன பலகை. சின்ன பிள்ளைங்களுமே உட்காந்துக்கலாம், பெரிய பொண்ணுங்களுமே தாராளமாக ஆடலாம். ஆனால் கொஞ்சம் மேலே இருந்தது. இருந்தாலுமே தேஜுவோட ஃப்ரெண்டோட அக்கா நல்லாவே விளையாட வச்சாங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து தேஜுவோட ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு ஹாப்பியாக தேஜு விளையாடவே இல்லைங்க. மழை வந்துருச்சு. அதனால் உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே ரொம்ப இடி இருக்குங்க, சுற்றி வெறும் மரம். அதனால் எங்கேயுமே நிற்க முடியாது. நேராக வீட்டுக்கு போனால் தான் வந்துட்டோம். இது வந்து நேற்று என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கூட கல்ச்சுரல் டான்ஸ் ஆட போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அங்கே எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, என் ஹஸ்பண்டோட அக்கா. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சூப்பராக ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்கள். இங்கே கூட ஒரு ஸ்டேஜ் இருந்தது இல்லைங்க, அங்கே வந்து மெலோடி நடக்கும். 3 ஊருக்காரங்க சேர்ந்து இங்கே தான் கல்ச்சுரல் டான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஆலமரம் தெரியுது. இந்த மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரியாக சொல்ல தெரியல. எல்லா இடத்துலையுமே சில இடத்துல கயிறில் கட்டியிருக்காங்க, மூங்கில் மரத்தில் தான் கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஊஞ்சல் இருக்குது பாருங்கள். ஊஞ்சல்லையுமே நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்கங்க. அந்த மெலோடி நடக்கும்னு சொன்னது வந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. சின்ன சின்ன பசங்களும் ஆடுவாங்க, பெரியவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா இருக்குங்களா?
வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் நேத்தே அப்லோட் பண்ண வேண்டியதுங்க. ஐஃபோனில் வந்து நம்ம வீடியோ ஏதாவது பார்க்குறோம், இல்லை மொபைலில் மூவி ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக 20% பேட்ரி லோ ஆகும்போது உடனே சார்ஜ் பண்ணிடணுங்களாம் இல்லைங்களா? அதுக்கிடையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்களாம். நான் வந்து இன்னைக்கு கூட மழை பெஞ்சது, இப்போ தான் மழை ஓஞ்சிருக்கு. கரண்ட் இல்லாத நேரத்தில் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, சரி இன்னும் கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு 15%, 12% அப்படிலாம் வச்சு வேலையை முடித்த உடனே சார்ஜ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரெகுலராக இருந்தனால திடீர்னு iOS சாஃப்ட்வேர்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதை அப்டேட் பண்ணால் தான் சார்ஜும் பண்ண முடியும். நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து ஸ்விட்ச் ஆஃபும் ஆகிடுச்சு. அதனால் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்கள, அங்கே போய் எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னே தெரில. நான் நினச்சிட்டே இருந்தேன், போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மொபைல் இப்படி கிடக்க போதும் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு வழியாக கம்ப்யூட்டர் இல்லை. எப்படிங்க பண்ணீங்க? அந்த சித்தப்பா கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நல்ல விஷயங்க. இதுக்கப்புறம் தெரியாமல் கூட பேட்ரி லோ 20% கீழே பேட்ரி லோ ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை விட நேற்று லைவுமே கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, என்னோட நாத்தனார்லாம் ஒரு 4-5 பேர் இருக்கும். அவங்க ஸ்கூட்டியில் ஊர் சுற்றுறதுக்கு போயிருந்தாங்க. ரொஜா தானே, நிறைய இடத்துல இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது தான் ஒரு 2 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யாருன்னு தெரியல வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு வரும், நம்மளும் அங்கே பேசிகிட்டு இருந்தோன்னு எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிறதுனால தான் முதல்ல வந்து நின்றுட்டு போனவங்க மறுபடியும் வந்தாங்க. அதனால தான் நான் உடனே கட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் நாங்கள் எப்படி கிளம்பியிருந்தோம், பாப்பா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணவே முடியலங்க. போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரத்துலே மழையும் வந்துருச்சு. நாத்தனார் யாருமே சரியாக விளையாடவில்லை, என்ஜாயும் பண்ணலை. மறுநாள் விளையாடலான்னு பார்த்தா ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க. மற்றபடி ரொம்ப கிராண்டாக எடுக்க முடியல. இங்கே இந்த வருஷம் ரோஜா ஃபெஸ்டிவல் இப்படி தான் போச்சு. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.